இந்த கிளாஸ் ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருதான் கண்டுபிடிச்சது? 5 சப்ஜெக்ட்ஸ், இதை 10th வரைக்கும் படிச்சாகணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் யாருதாங்க போட்டது? இது யாருடைய வகுப்பறை? எழுதியவர் ஐஷா ரா நடராஜன். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு வகுப்பறை அப்படின்னு ஒரு சிஸ்டமே கிடையாதுங்க. ஆனா ஸ்டார்டிங்ல குருகுலா சிஸ்டம், மதராசா, திண்ணைப்பள்ளி, சண்டே கிளாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத சம்பந்தப்பட்ட போதனைகள் மட்டுமே இருந்தது தவிர எஜுகேஷன் சிஸ்டமா எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. அப்புறம் 1813ல நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வராங்க. அவங்க சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுல ஆங்கிலம் மட்டுமே கட்டாய கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. வட்டார மொழியில யாருமே பேசக்கூடாது, படிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ். அடுத்து மெக்காலே வராரு. இங்க இந்தியன் லிட்டரேச்சர்ல எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் மட்டுமே தான் இருக்கணும். பிறப்பால உடலால நீங்க இந்தியரா இருக்கணும், ஆனா சிந்திக்கிறதெல்லாம் ஆங்கிலத்தை பேஸ் பண்ணி மட்டுமே சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து 1854ல வூட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்னு ஒண்ணு வருது. இங்க தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா மாணவர்கள் சுயமா சிந்திக்க கூடாது, எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணும். ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க கூடாது அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான் இந்த மேத்ஸ், சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம். இங்கிலீஷ் நீங்க வட்டார மொழியில படிக்கலாம், ஆனா இங்கிலீஷ் மெயின் சப்ஜெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே மெல்ல 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 இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. 1882ல ஹண்டர் கமிஷன் ஒண்ணு கொண்டு வராங்க. அதுலதான் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்ல கண்டிப்பா பாஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் அப்படின்ற ஒரு சிஸ்டமே இங்கதான் கொண்டு வராங்க. இப்ப தெரிஞ்சுதாங்க எப்படி கிளாஸ் ரூம் வந்தது, 5 சப்ஜெக்ட்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு. அதே மாதிரி யூனிஃபார்ம் சிஸ்டம் இவங்க தான் கொண்டு வந்தது, நல்ல நோக்கத்துல இல்ல. ஆங்கிலேயர்கள் அவங்களோட சிம்பிள் இருக்கணும், ஷூ, யூனிஃபார்ம் எல்லாமே அவங்க கொடுத்ததா தான் இருக்கணும். அதை தவிர மக்கள் எதையும் யோசிக்க கூடாதுன்ற மாதிரிதான். ஓகே, நான் லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி வகுப்பறையை பத்தி ஒரு புக் பேசியிருக்கேன், என்ன அப்படின்னா இதுதாங்க. இது யாருடைய வகுப்பறை? எழுதியவர் ஐஷா ரா நடராஜன். சோ இந்த புக்கை பத்தி உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.